இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இந்த பெண் சூனேம் ஊரை சார்ந்தவள். இந்த சூனேம் ஊர் எலிசா போகிறார். எலிசா அங்கே போய் அங்க வீட்டில் தங்குகிறார். பல வருடங்கள் குழந்தை இல்லை. அந்த குழந்தையை எலிசாவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளருகிறது. ஒரு நாள் தகப்பனோடு அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது பயங்கர ஹீட் அந்த தலையில் பட்டு திடீரென்று மரித்து போய்விடுகிறார். எலிசா வந்து தங்குகிற மேல் வீட்டில் அந்த குழந்தையை கொண்டு போய் கிடத்தி எலிசா இருக்கிற இடத்திற்கு வேகமாக கழுதையில் பயணமாகிறார். எலிசா போய் கேட்கிறா, எப்படி குழந்தை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்பொழுது எலிசா சொல்லுகிறாள், நீ போ, வேலைக்காரனை அழைத்து தடி கொண்டு போய் பிள்ளையினுடைய முகத்தில் வை. பிள்ளை இறந்து போய் விட்டது, ஆனா நன்றாக இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறார். முகத்தில் வைத்து உயிரில்லை. திரு எலிசா போகிறார், மேல் வீட்டில் ஏறுகிறார். அந்த குழந்தையின் மேலே கண்ணோடு கண்ணாக வாயோடு வாயாக வைத்து ஜெபிக்கிறார். ஒரு அற்புதம் நடக்கல. உடம்பு சூடாகிறது. மீண்டும் இரண்டாவது முறை அந்த குழந்தையின் மேல் கையோடு கையாக, கண்ணோடு கண்ணாக, மூக்கோடு மூக்காக, வாயோடு வாயாக உயிரடைகிறது. அந்த தாயினிடத்தில் குழந்தை ஒப்படைக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவத்தில் ஒரு அற்புத ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இழந்து போனதை மீண்டும் அந்த பெண்ணுக்கு தந்தவர். இந்த வசனத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இழந்த சுகம் உன்னை நோக்கி வருகிறது. இழந்த அபிஷேகம், இழந்த வல்லமை, 2025 எதை இழந்தாயோ இந்த 2026 கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார், ஒரு விடுதலையை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் கேட்டிராதே ஒரு அற்புத ஒரு சத்தியத்தை, இந்த வசனத்தின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். The Shunem was 7 miles of Nazareth. அதாவது 7 miles என்பது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ். நோட் பண்ணுங்க சோதரம். நாசரேத்திலிருந்து இந்த சூனேம் 15 கிலோமீட்டராக இருக்கு. A city in Israel. இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம். near the head of the valley of Jezreel. place in Palestine. பாலஸ்தீனாவில் இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீனாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் சூனேம். யோசுவா 19:18 சொல்லுகிற இசக்கார் புத்திரருக்கு அவருடைய வம்சத்தின்படியே கிடைத்த சுதந்திரம். சூனேம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது. சூனேம் மிடில் ஆஃப் இஸ்ரேல். This woman, she was Canaanite. இவர் ஒரு கானானிய பெண். She was not Jew. இவள் யூத பெண் அல்ல. She was not Hebrew speaking. அவளால் எபிரேய மொழி பேச தெரியாது. எலிசாவின் வேலைக்காரனாகிய இந்த கேயாசின் மூலமாக இவள் அறிந்து கொண்டாள். சூனேம், what is the meaning? சூனேம் என்பது என்ன அர்த்தம்? டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். நோட் பண்ணுங்க, 2 இளைப்பாறும் இடம். அப்போ இவள் 2 இளைப்பாறும் இடத்தில் இருக்கிறார். வேதத்தில் 3 சூனேமில் இருக்கிற பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1:3 பார்க்கும்போது சூனேம் ஊர் அபிஷாக் என்று வருகிறார். நோட் பண்ணுங்க. செகண்ட் 2 ராஜாக்கள் 4:7 சூனேம் ஊர் பெண் என்று வருகிறது. மூன்றாவதாக உன்னத பாட்டு 6:13 சூனேமியால் சாலமோனுடைய the bride of Song of Solomon, சாலமோனுடைய மணவாட்டி இந்த சூனேமியால். பாருங்கள், இந்த
சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த சூனேம் பெண்ணை பற்றி கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்க. 8வது வசனம், கணம் பொருந்திய ஸ்திரீ. கணம் என்றால் wealthy woman. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட பெண்? wealthy woman, a great woman. பெரிய பணக்காரி, மிகவும் பெரிய சோதரம், exceeding wealth, exceedingly wealth, ரொம்ப பெரிய பணக்காரியாக இருந்திருக்கிறார். சோதரம், this woman was great in wealth, ரொம்ப வசதியாக இருந்தாள். a great woman to husband live. இவள் பெரிய வசதியானவள், தன் கணவனோடு வாழ்ந்திருந்தாள். இந்த கணம் பொருந்தின என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்ட் காடோல், நோட் பண்ணுங்க, காடோல். காடோல் என்கிற வார்த்தை வருகிறது. சோதரம், மெசேஜ் பைபிள்ல நோட்டல் என்கிற வார்த்தை வருகிறது. NKJV சோதரம் நோட்டபிள். சோதரம், NASB பைபிள்ல சோதரம் ப்ரோமினன்ட் வார்த்தை வருகிறது. CEV அந்த மொழிபெயர்ப்புல ரிச் என்கிற வார்த்தை வருகிறது கணம் பொருந்தியனுக்கு. ESV மொழிபெயர்ப்புல வெல்த் என்கிற வார்த்தை. இத்தனை வேதத்திலும் இந்த மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லியிருக்கா, she is called a great woman. great. 1 சாமுவேல் 25:2 பார்க்கும்போது very great, பெரிய பணக்காரன் என்று வருகிறார். Barzillai is called a very great. 2 Samuel chapter 19 verse 32, very great man. அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு வசதியுள்ள, ஐஸ்வர்யமுள்ள ஒரு பணக்கார பெண்ணை குறித்து தியானிப்பதால் இன்றைக்கு நான் சொல்லுகிற, ஒருவேளை வசதி குறைந்து இருப்பாய் என்றால் அந்த பெண்ணை பணக்காரியாய் மாற்றினேன் கர்த்தர். உன்னையும் செல்வந்தவனாய் வெல்த் இன்ஃப்ளூயன்ஸை கர்த்தர் தந்து உன்னை உயர்த்த போகிறார். இந்த ஆண்டு ஒரு உயர்வு வருகிறது, ஒரு செழிப்பு வருகிறது, உன் வறுமை மாறுகிறது, உன் தரித்திரம் ஆகிறது, ஒரு உயர்ந்த நிலையில் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. The Shunammite woman and her husband seems to be well-to-do. ரொம்ப வசதியுள்ளவர்கள், farmers, விவசாய தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். good house, நல்ல வீடு. இவளுக்கு 2 மாடி வீடு இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வருடத்தில் 2 மாடி வீட்டை கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டுங்க. ப்ராபசியா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கிறாயா, இந்த ஆண்டு உன்னை கட்டாத வீட்டில் கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். சொந்த வீட்டை வாங்க போகிறார். எப்படி என்று கேட்காதே, அந்த பெண்ணை குறித்து தியானிக்கிறோ, அந்த பெண்ணுக்கு தந்தையின் கர்த்தர் உனக்கும் தர போகிறார். ஆமென் சொல்லுங்க. சோதரம், everyone said, கரங்களை சொல்லுங்க, I am great woman, I am great man. எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கைடுங்க. எல்லாம் சொல்லுங்க, I am great man. எல்லா பெண்களும் சொல்லுங்க, I am great woman. கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. Signifies all women are man. In this meeting the word great is many times used of the wealth influence. வேதத்தில் நிறைமுறை சோதரம் கிரேட் என்கிற அந்த வார்த்தைக்கு செல்வத்தையும் பணத்தையும் குறித்து சொல்லப்பட்டு, மெட்டீரியல் கிரேட். காடோல் மீன்ஸ் wealthy, wealthy, rich woman. Shunammite woman சோதரம் appears twice in the Bible. 2 முறை இந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறார். எலிசா சூனேமுக்கு போயிருந்த பொழுது, Elisha, L means God, Sha means salvation. Elisha means God is my salvation. கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எலிசா என்றால் L means God, Sha means salvation. God is my salvation. Yeshua is your savior. Yeshua is your savior. Is this Elisha significant type of Jesus? நோட் பண்ணுங்க, இங்க சொல்லப்பட்ட எலிசா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம்.
move of God. Move of God. Great move of God. God is move our life. Moving in your life. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோதரம் இங்கே எலிசா நகர்ந்து சூனேமுக்குள் வந்தது போல இந்த வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் நகர்ந்து வருகிறார். எதற்காக வருகிறார்? உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே, உன் வியாபாரத்திலே, உன் சரீரத்திலே ஏதோ ஒரு அற்புதங்களை செய்யும்படி இன்றைக்கு 2026 வருடத்தில் இந்த தேதியிலே உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு நாள் சூனேமுக்கு போயிருந்த பொழுது எலிசா went to the Shunem. எலிசா went to the Shunem. என் தேவ ஜனமே, ஒரு நாள் அங்கே போகிறார். ஸ்தோத்திரம். One day he came there. அங்கே போகிறார். இப்போ சூனேம் அவ பெண்ணு சொல்றா, அவள் புருஷனை நோக்கி, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அங்க அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாட்காலையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் தங்கலாம். பாருங்கள் சோதரம், ஒன்று கீழ் வீடு சூனேமியால் தங்கி இருக்கிறது பிலோ. செகண்ட், ஃபர்ஸ்ட் மேல் வீடு, அப்பர் சேம்பர். இந்த அப்பர் சேம்பர் அங்க எலிசாவை தங்க வைக்கலாம். தேர்ட் ஹெவன், he went to the Shunem. Elisa came into the house. He went in the house. இவள் அங்கே போகிறார். 3 layers. இந்த உலகம் என்பது நாம் இருக்கிற இடம், அதற்கு மேலே எலிசாவுக்கு ஒரு இடம், மூன்றாவது இடம். நன்றாக கேட்டீங்க. 1 layer, 2 room. God is my help. She make upper room God room. And God want get your attention. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறாள், அவருக்கு ஆகாரத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். To eat some food. Give him bread. அவருக்கு அப்பத்தை கொடுக்கிறான். To eat some food. Bread, grain. Grain, Hebrew word lekem. நோட் பண்ணுங்க, lekem. அப்பம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் லெக்கேம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆதியாகமம் 18:1 சொல்லுகிறது, 3 புருஷர்கள் வருகிறார். அதுல 2 தேவ தூதர்கள், அதுல ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் அப்பம் சுட்டு 3 பேருக்கும் கொடுக்கிறார். 3 வருஷம் 3 பேர் வருகிறார்கள். அப்பம் சுட்டதை 6வது வசனம், 7வது வசனம் சமைத்தார். சோதரம் 8வது வசனத்தில் புசித்தார்கள். She was gifted with hospitality. இவள் இங்கே கொடுக்கிறாள். First come to Jesus, meal with them. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I am the bread of life. Jesus said. யோவான் 6:35 சொல்லுகிறது, நானே ஜீவாப்பம் என்று சொல்லுகிறார். How to feed God. நாம் எப்படி தேவனை போஷிப்பது? இந்த பெண் எலிசாவுக்கு அப்பத்தை கொடுக்கிறாள். Bread, the word of faith. Word of faith. விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, நான் சுகமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் பலவான் என்று இந்த faith கன்ஃபெஷன் நீங்க நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் மீனிங். தேவனுக்கு பிரெட் கொடுப்பதற்கு சமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Behold, behold, she provide. Behold, to look something, look, see, to see. She had a revelation given to the Lord. Give him bread. Jesus is the bread of the life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே எலிசாவுக்கு ஒன்றை கொடுக்கிறார்.
அப்பத்தை கொடுக்கிறார். 9ஆம் வசனத்திலே எலிசா never said I am the holy man of God. ஒருபோதும் எலிசா இந்த சம்பவத்தில் நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லவில்லை. தேவனுடைய மனுஷனை குறித்து இந்த பெண் சாட்சி கொடுக்கிறார். holy man of God, holy man of God. நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிறவர் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தமான தேவ மனுஷன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். எலிசா சொல்லவில்லை. இயேசு holy man of God, Jesus Christ, ஒருபோதும் தன்னை பரிசுத்தவான் என்று அவர் அங்கே சொல்லவில்லை. சோதரம், the holy 78 times in the Bible. நோட் பண்ணுங்க, holy man of God, தேவனுடைய மனுஷன் என்கிற வார்த்தை 78 முறை வேத புத்தகத்தில் வருகிறது. holy man, the man of God is a man with the right spirit. தேவாவியால் நிரம்பின சரியான மனுஷன் இருக்கிறார். he went to her house. Elisha is staying, Elisha is eating, she stood before him. எலிசா அங்கே போகிறார், எலிசா அங்கே சாப்பிடுகிறார், இவள் எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறார். மெத்தையில் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பர் சாம்பர், நோட் பண்ணுங்க, அப்பர் சாம்பர், ரியல் ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட், அப்பர் ரூம், மேல் வீடு, ஷாம்பர். இந்த மேல் வீடு என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஆலியா, நோட் பண்ணுங்க, ஆலியா என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. அப்பர் ரூம் வித் ஸ்டோன் ஆர் பிரிக் அண்ட் நாட் வித் வுடன் வால். நாட் வித் வுடன் வால், மர அல்ல, கல்லினாலோ அல்லது செங்கலினாலோ கட்டப்பட்ட ஒரு வீடு. An upper chamber built upon the wall of the house. அவள் கட்டி இருக்கிறாள். Very best room in the house. சிறந்த வீட்டை எலிசாவுக்கு கட்டி கொடுக்கிறார். Holy man of God who passes by us regularly. அவர் தொடர்ந்து வருகிற கொடுக்கலாம். Built a room. அவள் வீட்டை கட்டுகிறான். A place of rest and spiritual refreshment for Elisha. Small upper chamber, little chamber on the wall. Elisha regularly guest in their home. அவள் ஒரு சிறப்பு விருந்தராக எலிசா அங்கே வருகிறார். சோதரம், இவள் எலிசாவுக்கு உயர்ந்த இடத்தை, தனக்கு மேலே இருக்க ஒரு வீட்டை கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்கிறேன். தேவ ஜனமே, இயேசுவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறாயா? இயேசுவை மேலே வைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த பெண் இயேசுவை, எலிசாவை மேலே, தனக்கு மேலே உயர்த்தி வைத்து பார்த்தது போல இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கீழ் நிலையில் அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின இயேசுவை இந்த ஆண்டு மேலே மேலே உயர்ந்த இடத்தில் நீங்கள் வைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உயர்வு வரும், மேன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், கனம் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அப்பர் ரூம் லெவல், God rest, make room, special place with God, special place with heart. இவள் தன் வீட்டில் சிறந்த இடத்தை எலிசாவுக்கு கொடுத்தது போல உன் உள்ளத்தில் இயேசுவுக்கு சிறந்த இடத்தை கொடுத்திருக்கிறாயா? Make room for God's voice, make room for God's favor, make room God's promise, make room for God process. கரங்களை தூக்கி சொல்லுங்க. இவள் என்னென்னலாம் பண்ணுகிறா? கட்டல் வைக்கிறாள், பெட், செகண்ட் டேபிள், தேர்ட் ஒன் ஷேர், ஃபோர்த் ஒன் லேம்ப், குத்து விளக்கு. இப்போ வேதத்தில் ஒவ்வொன்று சொல்லும் போது அர்த்தம் இருக்கிறது. வாட் இஸ் த மீனிங் பெட்? சோதரம், பெட் ஸ்பிரிச்சுவல் மீனிங். இவள் மேல் வீட்டை கட்டி அங்க ஒரு எலிசாவுக்கு பெட் போடுறா. பெட் ஸ்பிரிச்சுவல் மீனிங் அவர் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவது தான் பெட். நம்ம எப்படி பெட்ல படுத்து இளைப்பாறுது போல இவள் எலிசாவுக்கு இளைப்பாறுதை தரும்படி ஒரு பெட்டை அங்க வைக்கிறா. ஸ்லீப்பிங்
பெட்ல படுத்து ஸ்லிப் பண்றோம், இளைப்பாறுதல். அப்ப நீங்களும் நானும் 2026 இயேசு செய்து முடித்ததில், கல்வாரியில் எதை செய்து முடித்தாரோ அதில் நீங்கள் இளைப்பாறும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. Symbol of our rest in God for all He has prepared for us. நமக்காக அவர் செய்து முடித்ததில், நமக்காய் ஆயத்தம் பண்ணினதில் நீங்கள் இளைப்பாற வேண்டும். The bed represents our rest in Christ. நீங்கள் இந்த ஆண்டு இயேசு உங்களுக்கு என்னெல்லாம் செய்து முடித்தாரோ அந்த நன்மைகளில் நீங்கள் இளைப்பாற போகிறீர்கள். நீங்கள் படுத்து இளைப்பாற போகிறீர்கள். நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரியிலே அவர் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை சம்பாதித்து வைத்த தெய்வம் இந்த ஆண்டு 2026 உங்களுக்கு இளைப்பாறுதலை அவர் தரப்போகிறார். நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலில் நீங்கள் மகிழ போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். First, bed means our rest in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவதை காட்டுவதுதான் பெட், ஸ்பிரிச்சுவல் மீனிங். நோட் பண்ணு. செகண்ட் ஒன், இவர் சொல்றா வந்து போகிற ஊழியருக்கு டேபிள் போடணும்னு சொல்றா. ஏன் டேபிள் போடணும்னு சொல்றா? இப்போ வேதத்தில் டேபிள் என்றால் என்ன பாருங்க. டேபிள், வீட்டில் டேபிள் போடுறோம். இந்த டேபிளை பற்றி யோசித்து பார்த்தோம்னா, இவன் ஏன் எலிசாவுக்கு மேல் வீட்டை கட்டி பெட்டு போட்டான்னு பார்த்தோம். அது இளைப்பாறுதலை காட்டுதுன்னு பார்த்தோம். டேபிள் a place of fellowship. நோட் பண்ணுங்க, a place of fellowship. The table is the place of fellowship. இந்த மேஜை என்பது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. A place of communion. மேஜை என்பது நாம் தேவனோட ஐக்கியத்தை காட்டுகிறது, திருவிருந்தெடுப்பதை காட்டுகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. Sit down. Revelation. நாம உட்காருகிறோம், மேஜையில் உட்காருகிறோம். இது திருவிருந்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. ரட்சிக்கப்படாதவள் இவள், இயேசுவை அறியாத ஒரு பெண், ஆனாலும் தன் செயலின் மூலமாக என் தேவனை வெளிப்படுத்துகிறார். வருந்த ஊழியரை கனம் பண்ணுகிறாள். தேவனுடைய இளைப்பாறுதலை அந்த நன்மை பெற்றுக்கொள்ள பெட்டு போடுறா. டேபிள்னா ஒரு காலத்தில் என் இயேசு இந்த உலகத்திற்கு வருவார், அவர் நமக்காக மரிப்பா, அவருடைய அப்பம் ரசத்தை, அந்த ஹோலி கம்யூனியனை எடுப்போம், அவரோடு ஐக்கியமா இருப்போம். The table, a king table. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவின் மேஜை. A table provides a place to eat a meal. மேஜையில உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம், டைனிங் டேபிள்னு சொல்றோம். God has prepared table for us. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மேஜையை உண்டு பண்ணி இருக்கிறார், ஒரு பந்தியை உண்டு பண்ணி இருக்கிறார். இதுதான் டேபிள். நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்கள் தேவன் உங்களுக்காய் வைத்த நன்மைகளை நீங்கள் உண்ண போகிறீர்கள். உங்களுக்காய் எதிரிகள் முன் உங்களுக்கு ஒரு நன்மையை சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். மாஜை. தேர்டு, சேர். நாட்காலி போடுவோம்னு சொல்றான். நாட்காலி எதற்காக? மேஜை சாப்பிடுவதற்கு. நாட்காலி எதற்கு? ரெஃபரன்ஸ் a throne for God, presence of God, honor, peace of God, throne, joy of God, royal, liberty of God, authority, heal of God, power, prosperous of God. 135 times in the Old Testament throne, this was a seat. பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்காலி என்கிற வார்த்தை, த்ரோன் என்கிற வார்த்தை 135 முறை வருகிறது. A throne is a king seat. அது ராஜாவுடைய உட்காருவதை காட்டு. A throne is a place of authority. அது அதிகாரத்தை காட்டுகிறது. A throne is a place of honor. அது கனம் பண்ணுவதை காட்டுகிறது. எனவே தேவன் இந்த ஆண்டு உங்களை கனம் பண்ண போகிறார். அவருடைய அதிகாரத்தின்படி எல்லா நன்மைகளையும் தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Fourth point, candlestick.
ஒரு குத்து விளக்க வைப்போம்னு சொல்றான். குத்து விளக்கு என்பது தமிழில், ஆங்கிலத்தில் lamp. lamp ஹீப்ரு வேர்ட் குத்து விளக்கு என்பதற்கு எபிரேய பாஷையில் மெனோரா. நோட் பண்ணுங்க எல்லாரும், மெனோரா. மெனோரா கேண்டில் ஸ்டிக். lamp presence of the Holy Spirit. குத்து விளக்கு எரிகிறது. குத்து விளக்கு என்பது அது எரிந்து பிரகாசிக்கிறது போல. We need light, we need fire. He was light, the Holy Spirit was light. Work with God, powerful presence. Light is revelation. Jesus is our focus. I am the light of the world. Jesus said, oh, John chapter 12, I am the light of the world. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நம்முடைய சோதரம், ஓ நம்முடைய பார்வை தரிசனம், ஓ பரிசுத்த ஆவியானவர் என்கிற விளக்கை குறித்து இருக்க வேண்டும். இவள் குத்து விளக்கு என்பது அவள் முதலாவது தேவனுடைய இளைப்பாறுதலை குறித்து அங்கே உணர்கிறாள். இரண்டாவது தேவனோடு ஐக்கியத்தை குறிக்கும்படி சோதரம் டேபிள் போடுறா. தேவனுடைய சோதரம் தேவனை கணம் பண்ணும்படி, தேவன் உயர்ந்தவர் சிறந்தவர் என்பதை உணர்த்தும்படி ஷேர் போடுறா. குத்து விளக்கு என்பது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு உள்ளவளாக இருக்கிறார். She was great in generosity. She was spiritual great. The woman Shunem Sodom, very great, very great. She was had a great faith. பெரிய விசுவாசம் உள்ளவளா இருந்தா. Shunem woman had great faith. அந்த பெண்ணுக்கு இருந்த பெரிய விசுவாசம் இந்த நாளிலே உங்களுக்குள் இருக்கும் என்றா. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த இயேசு உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாளில் வெறுமையாக அல்ல, ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு அதிசயம் இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, ஒருவேளை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டா ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு விடுதலை, ஒரு உயர்வு, மேன்மை இன்றைக்கு உனக்கு வரப்போகிறது என்று இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 11வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தின்படி deposit something in your house. உங்க வீட்டில் ஏதோ ஆண்டவர் வைக்க போகிறார். கைதட்டுங்க. ஓல்ட் ஹஸ்பண்ட், இவள் புருஷன் நம்ம வயதானவர். God performed miracle gift. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. She had no child. இவளுக்கு குழந்தை இல்ல. The womb was closed. கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்றாரு, அடுத்த வருடத்தில் இந்நேரத்தில் this time next year celebrating that blessing. So the promise in your hand. அடுத்த வருடம் இதே நேரத்தில் conceived woman bore a son. அவர் சொல்றாரு, அடுத்த வருடம் இந்த நேரத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். அடுத்த வருடம் இதே நேரத்தில் 2027 இதே நேரத்தில் நீ பெருகி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. சொந்த வீட்டில் இருப்பாய், மேன்மையாக இருப்பாய், நல்ல வேலையில் இருப்பாய், உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நல்ல சம்பளம் உயர்ந்திருக்கும், புதிய பொருள்களை உனக்கு தரப்போகிறே, நல்ல வேலையை கொடுத்து உன்னை பல மடங்கு உயர்த்த போகிறே, உனக்கு நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல நிலையில் வைக்கப் போகிறே, உன்னை கீழ் நிலையிலிருந்து மேல் நிலையில் வைக்கப் போகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறபடியா செலிப்ரேட்டிங் தட் பிளெஸிங்ஸ். கரங்களை தட்டி மகிமைப்படுத்து, சந்தோஷப்படு, அந்த ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படு. ப்ராமிஸ் இன் யுவர் ஹேண்ட். அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஒரு கரத்தில் தருகிறார். 2 Kings chapter 4:17 say, in due time you shall embrace a son. அடுத்த வருட இந்த நேரத்தில் ஒரு குமாரனை அடைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லுறார். புருஷன் வயதானவன், இவள் சிறிய வயதுள்ளவள். வயதானவனை திருமணம் பண்ணி இருக்கலாம், குழந்தை பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா 2 Kings chapter 4 verse 17 say, in due time
you shall embrace a son. அடுத்த வருடம் இந்நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். 17வது வசனம், conceived woman bore a son. Conceive, your receive would be possible. Give something. Is there anything hard for Jesus? Nothing. God's word had spoken. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. என் தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ பெற்றுக்கொண்டிருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், மென்மையாக இருப்பாய். ஒரு உயர்வு வருகிறது, எல்லா ரீதியிலும் ஒரு மேன்மை வருகிறது. உன் ஊழியத்தில் ஒரு மேன்மை வருகிறது. கர்ப்பத்திலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் சரீரத்திலே, உன் குடும்பத்திலே, வேலையிலே, வருமானத்திலே ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். Ancient times, beings without child was a great burden for a couple. அந்த பழங்கால ஆதி நாட்களில் பார்க்கும் பொழுது குழந்தை இல்லைனா அது குடும்பத்தில் இருக்கிற அந்த கப்பலுக்கு நம்ப பாரமாக இருக்கும். Children are blessing from God. கரங்களை சொல்லுங்க. குழந்தைகள் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உலகத்தில் எந்த மூலையில் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லையா, கர்ப்பம் திறக்கவில்லையா, டாக்டர் சொல்லிட்டாங்களா குழந்தை கிடைக்காத என்று, கர்த்தர் சொல்லுகிறார், பிற செய்கிறவராகி நான் பிற செய்யாமல் இருப்பேனோ? டாக்டர் ரிப்போர்ட் அல்ல, இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள், என் ஆண்டவர் கர்ப்பத்தை திறக்க போகிறார். உன் மகளுடைய கர்ப்பம், உன் சகோதரனுடைய கர்ப்பம், உடைய கர்ப்பம், என் சகோதரியே, வாலிப மகளே, இந்த வார்த்தை எங்கே உட்கார்ந்து கேட்டிருந்தாலும் இன்றைக்கு என் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உனக்குள் வருகிறது. கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கிறார். At this season, word 16 say, in due time you will embrace a son. ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். At this season, next year is repeated in word 17. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தான் சொன்னபடியே ஒரு உட்பவ காலத்திட்டில் ஒரு குமாரனை பெற்றாள். கைதட்டுங்க. வயதான கணவன் குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் எலிசாவின் மூலமாய் வந்த வார்த்தை கர்ப்பத்தை உண்டாக்கினது. அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் குழந்தை கொண்டு வந்தது. அப்படி என்றால் உனக்கு தேவையான நன்மை உன்னை தேடி வருகிறது. கைதட்டுங்க. சுகம் உனக்கு வரப்போகிறது, வேலை உனக்கு வரப்போகிறது, நல்ல எதிர்காலம் வரப்போகிறது. நீ விரும்புகிற நன்மைகள், நீ விரும்புகிற உயர்வுகள், நீ விரும்புகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வரப்போகிறது என்பதை என் இயேசு தீர்க்க தரிசனமாய் ப்ராபசியோட அவர் தருகிறார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. Conceive, woman bore a son. What can I do for you? Barren woman in the Bible, Sarah, Rebecca, Rachel, Annal, Elizabeth, great blessing. இப்படி மலடியாயிருந்த பெண்கள் எல்லாம் கர்ப்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். பல வருடங்கள் நீ பெற்றுக்கொள்ளாத நன்மையை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ள போகிறார். குழந்தை மாத்திரமல்ல, பல ஆண்டுகள் பெற்றுக்கொள்ளவில்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டாய். 20-25 ஆண்டுகள் இருக்கிறதா? இதுவரை நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு நன்மையை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை, இதுவரை நீ செய்யாத ஒரு ஊழியத்தை 2026 நீ செய்ய போகிறாய் என்று என் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். Word 18 say, promised child is grew. அந்த பிள்ளை வளர்ந்தான். So the child grew, வளர்ந்தான். அந்த சைல்டு குழந்தை ப்ராமிஸ், அந்த மகன் வளருகிறது. குழந்தை வளர்கிறது மாத்திரல்ல, உனக்கு ஆசீர்வாதம் வளரும் என்று கர்த்தர் சொல்றார். கைதட்டுங்களே. நீ பண விஷயத்தில் வளருவாய். சபையில் ஆத்துமாக்கள் கொடுத்து கர்த்தர் வளர செய்வார்.
ஆரோக்கியத்தில் ஒரு வளர்ச்சி, சுகத்தில் ஒரு வளர்ச்சி. கர்த்தருக்கு ஒரு புதிய பிசினஸ் தரப்போகிறார். அந்த பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி. promise is grew, everything grew, the promise grew, next level blessing. கைதட்டுங்க. அடுத்த லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நீ இருக்கிற நிலையில அடுத்த லெவல்ல, அடுத்த வருடம் இந்த நேரத்தில் உங்க லெவல் மாறி இருக்கும். கைதட்டுங்க. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஊழியர்களே, பாஸ்டர்மார்களே, சுவிசேஷர்களே, சோத்ரா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்து இந்த வார்த்தை கேட்டாலும் அடுத்த வருடம் இதே நாளில் உங்க லெவலை கர்த்தர் மாற்றி இருப்பார். when the child had grown into the land, but still a small child, he went out to help his father in the field. போறா, தகப்பனோடு கூட போய் அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த குடும்பம், உதவி செய்யறதுக்கு போறா. இட் வாஸ் ஹார்வெஸ்ட் டைம், அது அறுவடை நாட்கள். and there was a lot of work to be done. நிறைய வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அறுவடையின் காலமாக இருக்கிறதுனால 19 வசனத்தை பாருங்க. for whatever the reason this lad had a severe headache. தலைவலி வந்துருச்சு, பயங்கரமான தலைவலி. for it could have been a heat stroke. வெயிலினால வந்த ஒரு விதமான ஸ்ட்ரோக் அவனுக்கு அட்டாக் ஆகிறது. சோதரம் பாருங்கள், சோதரம் இவள் என்ன பண்றா? சோதரம் அப்படியே பட்ட உடனே அங்க அப்படியே அவன் தலை ஸ்ட்ரோக் வந்து நோவுகிறதுன்னு சொல்றா. அப்போ தகப்பன் சொல்றா, தன் தாய்க்கு தகவல் கொடுக்கிறா, இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போறா, தலை நோகிறது என்று சொல்லா. சோதரம் இப்போ drop it the presence, வாக்கு தத்தத்தை எடுக்கிறா. இந்த சைல்டு ப்ராமிஸ், வாக்கு தத்தம், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இதை எடுத்து அந்த மேல் வீடு எலிசாவின் வீடு டபுள் ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாறுக்குள், இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வர வேண்டும் வாக்குத்தத்தை எடுத்து. சோதரம் ஆனால் இவள் ஒரு தடவையும் கூட மேல் வீட்டுக்கு இந்த குழந்தை கொண்டு போனதாக வேதம் சொல்லவில்லை. அவன் அவளை கூட்டி போயிருந்தால் அவனுடைய ஆசீர்வாதம் வேறு விதத்தில் இருந்திருக்கும். உயிரோடு இருக்கும் பொழுது அவள் மேல் வீட்டுக்கு போகவில்லை. the children சோதரம் can die of heat stroke. அந்த வெயிலினால தாக்கத்தினால குழந்தை இறந்து போகிறது. promise is gone. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நீ சுகமாயிருப்பாய், ஆசீர்வாதமாயிருப்பாய், பெருகுவாய் என்று வாக்கு தத்தம் கொடுத்ததே, வாக்கு தத்தம் போய்விட்டதே. தேவன் சொல்லி இருக்கலாம், கடந்த ஆண்டு சொல்லி இருக்கலாம், அந்த வாக்கு தத்தங்கள் காணாமல் போய்விட்டதா? சோதரம் தேவ ஜனமே, வாக்கு தத்தம் இல்ல என்று நான் சொல்லல, வாக்கு தத்தம் இருக்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக். boy is outside my head, my head. Start with the headache, start with the headache. Revelation, enemies attack, son enemy attack. Sodram, the boy, the die. Your job is to die, your married life is to die, business dies, function not. தொழில செய்ய முடியாமல் இருக்கிற திருமணம் பண்ணன அந்த குழந்தை செத்துது போல வாக்கு தத்தம் இன்னைக்கு செத்து போயிருச்சு, ஃபேமிலி பெருஞ்சிருச்சு, பிசினஸ் போயிருச்சு, சரீரத்தில் சுகம் இல்லையே, கண்ணீர் விட்டு கதறுகிறாயா? She is a fresh young thing, number 2, an old good. Heat stroke, heat stroke. பயங்கரமான தலைவலி வந்து குழந்தை செதுறா. She said, I come in peace, no anxiety, no evil agenda. இவள் வாழ்க்கையில இழந்து தவிக்கிறாள்.
ஒருவேளை நீ இழந்து தவிக்கிறாயா, சுகத்தையும் ஆஸ்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமை இழந்து தவிக்கிறாயா, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கவனமாய்க்கள். இன்றைக்கு என்ன செய்தி தெரியுமா? இழந்து போனதை நீ பெற்றுக் கொள்ளுவது. இழந்து போன, செத்து போன இந்த மகன் எப்படி உயிரடைந்தானோ, உன் வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் உயிரடைய செய்து, உன்னை விட்டு போனதை மீண்டும் உன் கரத்தில் கத்த தரப்போகிறா. கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இவள் தன் கணவனுக்கு சொல்லல. செத்து போன பையனை நேரம் மேல் வீட்டில் போய் எலிசா படுத்துட்டு இருந்தாரல்லவா, அந்த பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டா. 25 miles for the Shunammite woman to reach the Elisa. 25 means 37 kilometer is full day of journey. 37 கிலோமீட்டர். எலிசா இருக்கிறது கர்மேல் பர்வதம், இவன் இருக்கிறது சூனேம். சூனேமிலிருந்து கர்மேல் நோட் பண்ணுங்க 37 கிலோமீட்டர். சைடு லெஃப்ட் டெட் ஃபார் 48 to 72 hours. சோதரம், மூமெண்ட் ஆஃப் டெத். The heart stops, the skin gets light and gray in color. After 30 minutes, the skin gets purple and purple color. The lips, finger and nails fade to the pearl color. After 4 hours, rigor mortis starts to get in. After 12 hours, the body is the full of rigor mortis. After 24 hours, the body is now the temperature of the surrounding of environment. நிறைய காரியங்கள் நடக்கிறது. To spread the bad smell in the area. There is strong smell of rooting the meat. எல்லாம் கெட்ட வாசம் ஆரம்பிக்கிறது. To take the woman is upper chamber. Few of us are looking for the old man to lay on the top of our child and breathe into his mouth. This is no ordinary old man. This has been commanded of the prophet by Yahweh. Unique way producing of unique, not a spiritual, not a formula for healing to death. மரணத்திற்கு எந்த ஃபார்முலா? the full heat stroke. 25வது வசனத்திற்கு வாங்க. Elisha said, all is well. நீ சுகமாக இருக்கிறாயா? நீ சுகமாக இருக்கிறாயா? எலிசா கேட்கிற. 20வது வசனத்தை பாருங்க. உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? பிள்ளை சுகமா இருக்குதா? 26வது வசனம், everything is all right. In actual fact, he was dead. குழந்தை செத்துருச்சு. This woman said, everything is all right. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. Faith signs. This woman, bold faith. What does it real mean to trust in God? All is well, child, husband, it shall be well. No, she didn't. She had more faith. She had only one child, but he says it is well. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு குழந்தை தான் செத்து போச்சு. இவள் சொல்றா குழந்தை சுகமா இருக்குன்னு சொல்றா. She speaks only faith. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. Shut the door in your problem. குழந்தைய உள்ள வச்சுட்டு கதவை அடைச்சிட்டா. Turn your problem, close the door. Shut your doors in your problem. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. உன் பிரச்சனை அடை, உன் பிரச்சனை அடை.
அறையின் கதவை பூட்டினாள். பிரச்சனையை தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு வாயை திறந்து நெகட்டிவா பேசாம, ஐயோ குழந்தை செத்து போச்சுன்னு பேசாம, மரணத்தை பேசாம, வியாதியை பேசாம, வீணான காரியத்தை பேசாம, அந்த பிரச்சனையை உள்ள வச்சு அடைச்சிட்டு சோதரம் வெளியே வந்துட்டா. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த 2026 அந்த பெண் பேசுனது போல பேசணும். வியாதியை பேசாதீங்க, பிரச்சனையை பேசாதீங்க, உடல் பலவீனத்தை பேசாதீங்க, கடன் வறுமை ஊழியத்துக்கிற பிரச்சனையை பேசாதீங்க. சைல்டு பேக் வித் லைஃப். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் நாட் ஸ்போக், யுவர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங். அவிசுவாசமான வார்த்தை இந்த வருஷம் பேசாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மறுரூபமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் பேச போறீங்க? கை தூக்கி சொல்லுங்க, நான் சுகமா இருக்க போறேன். 2026 ஆசீர்வாதமா இருக்க போற, ஆரோக்கியமா இருப்பா, பலனா இருக்க போறேன்னு சொல்லுங்க. வேலைக்காரனிடத்துல சொல்றா, வேகமா கழுதி ஓட்டுங்க. அவிசுவாசத்தை பேசல. புருஷங்கிட்ட குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லல. வேலைக்காரங்கட்டும் அந்த பயணத்தில் போகும்போது சொல்ல, இவள் சொல்றது எவ்ரிதிங் வெல். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் வெல். சைல்ட் இஸ் வெல், மை ஹஸ்பண்ட் இஸ் வெல், he is everything well, husband fine well. சொல்லுங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இட் இஸ் வெல். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் வெல். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் வெல். சுகம் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்ட் நோட் பண்ணுங்க, ஷலோம். எழுதி கொள்ளுங்க, ஷலோம். SHALOM, ஷலோம். ஷலோம். ஷலோம் மீன்ஸ் கம்ப்ளீட்னஸ், சவுண்ட்னஸ் அண்ட் வெல்னஸ். இவர் சொல்ல கம்ப்ளீட்னஸ், சோதரம், சவுண்ட்னஸ் இன் யுவர் பாடி, வெல்த், health, prosperity in your life. Praise the Lord. This woman lived by faith. Shalom. Shalom. Carmel. Carmel means fruitful field. நோட் பண்ணுங்க, கர்மேல் என்றால் கனி கொடுக்கக்கூடிய இடம். எழுதி கொள்ளுங்க. இவள் இருக்கிறது சூனே, டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். 2 இளைப்பாறும் இடத்திலிருந்து கனி கொடுக்கும் இடத்தை நோக்கி போறா. கைதட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கும் இடத்தை நோக்கி போகிறா. This woman had faith to trust in the healing power of God. Shunamm's son could only be raised by God's salvation. Elisha is God's salvation. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. தேவனை ரட்சிப்பை கொடுக்கிற எலிசா, அந்த பெயர் அர்த்தத்தின்படி இந்த குழந்தைய எலிசாவின் மூலமாக தான் ரட்சிக்க முடியும். இழந்ததை கொடுக்க முடியும். நீ இழந்த சுகத்தை இயேசுவால தான் கொடுக்க முடியும். இழந்த வல்லமையை, இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த பலனை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த ஊழியத்தை எலிசாவால தான் கொடுக்க முடியும். இவளுடைய பார்வை பிரச்சனையின் மீதல்ல, இவளுடைய பார்வை எலிசாவின் மீது வருகிறது. இன்னும் பிரச்சனை பார்க்கிறாயா, நெருக்கத்தை பார்க்கிறாயா? இந்த பெண் பிரச்சனை பார்க்கிறதை விட்டுவிட்டு எலிசாவை மாத்திரம் பார்த்தது போல உன் பிரச்சனையை பார்க்கிறதை விட்டுவிட்டு எலிசாவை பார்ப்பாய் என்றால், இழந்து போனதை இந்த பெண் பெற்றுக்கொண்டது போல உன் வாழ்க்கையில் இழந்ததை பெற்றுக்கொள்வாய். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. மரணமும் சோதரம், ஹையர் டாக் about me yourself. சோதரம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து 3rd லெவல். நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இவள் வீடு, 2nd லெவல் அப்பர் சேம்பர், 3rd லெவல் அதுக்கு 3வது இடம்தான் இந்த கர்மேல். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் சோதரம், என்னால் ஒன்றும் முடியாது, 3rd லெவல்ல அந்த மலை மேல உட்கார்ந்திருக்க எலிசா விட்டு வந்தது போல பரலோகத்தில் இருக்கிற இயேசு விட்ட என்னால் ஒண்ணுமில்லப்பா, முடியாதப்பா, எல்லாம் போயிருச்சு, இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்பா என்றால் அந்த இயேசு பரலோகத்தில் விட்டு இருக்கிறவர் உனக்கு இந்த ஆண்டு உனக்கு எல்லாத்தையும் தரப்போகிறார். கரங்களத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் முடிக்க போறேன், இன்னும் 10 மினிட்ஸ் பொறுத்துக்குங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 29வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை, எலிசா கையில் இருந்த தடியை
உன் கையில பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்திக்காமல் அவனை வினாவலும் உன்னை ஒருவன் வினாவிலும் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காம என் தடியை, எலிசாவி தடியை கேயாசி கையில் கொடுத்து போய் முகத்தின் மேலே வெய்யி, அந்த குழந்தையின் முகத்தில் வெய்யி அப்படிங்கிறான். பாருங்க, பயங்கரமான அற்புத விளக்கம். 30 கேயாசி அவர்களுக்கு முன்பாக போறா. எலிசா மலையில் இருக்கிறாரு. கேயாசி அந்த பெண்ணோட ஓடி வரா போறா. அந்த தடியை வந்து பிள்ளையின் முகத்தில் வச்சா. ஆனா ஒரு சத்தம் இல்லை, உணர்ச்சி இல்லை. ஆகையால் திரும்ப அவன் எதிர்கொண்டு பிள்ளை விழிக்கல. நீங்க கொடுத்த தடியை கொடுத்தீங்களே, செத்து போன குழந்தையின் மேல முகத்துல போய் வச்ச, அது உயிரடையிலேயே. எலிசாவின் தடி ஏன் அந்த பையனை உயிர்ப்பிக்கவில்லை? பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம் 4:2 மோசே கோலை கீழே போட்டா பாம்பா மாறிச்சு. யாத்திராகமும் 2:9 பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய கோல் என்னாகம புஸ்தகத்தில் வருகிறது, துளிர்த்தது. மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாற்றும். மோசையின் கோல்ல பல அற்புதம் நடந்தது. அந்த கோல் பாம்பா மாறிச்சு, தண்ணீரை ரத்தமா மாற்றுச்சு, செங்கடலை 2ஆ பிளந்துச்சு, கண்மலை அடித்த உடனே தண்ணீர் வந்தது. யாத்திராகம் 4:4 கோல் சர்பமா மாறிச்சு. யாத்திராகம் 7:20 கோளையொங்கி தண்ணீர் அடிக்க நதியில் இருக்க தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. யாத்திராகம் 8:5 பார்க்கும்போது நதியின் எல்லாம் சோதரம் தவளைகள் வந்தது. 56 யாத்திராகம் 8:18 சொல்லுகிறது கோளை ஒங்கி புழுதியில் அடித்தா பெண்களா வந்துச்சு. இப்போ மோசே யாத்திரா 9:23 வானத்தை நோக்கி கோலை நீட்டுறான். அப்பொழுது இடி, பயங்கரமான முழக்கங்கள், கனமழை வந்தது. யாத்திராம் 10:13 கோளை ஓங்கி எகிப்து தேசத்துல மேல நீட்டான், வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்துச்சான். யாத்திராகமும் 14:16 சொல்லுகிறது உன் கோளை ஓங்கி சமுத்திரத்தன் கை நீட்டுங்கிறாரு. அப்போ சமுத்திரம் 2ஆ பிளந்தது. சோதரம் சோதரம் ஸ்டாஃப் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், many miracles of staff, nothing happened. ஏன் இப்படி கோளின் மூலமா இத்தனை அற்புதங்கள் நடந்தோ? அந்த கோல் ஏன் குழந்தை உயிரடைய செய்யல? பிகாஸ் பாஸ்ட் மிராக்கல்ஸ், பாஸ்ட் ஹிஸ்டரி. பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள் எல்லாம் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டின் அற்புதங்களை பற்றி பிரசங்கிக்கலாம். இன்னைக்கு அதை தான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு அற்புதங்களை சதுரம் அந்த முகத்தின் மீது கொண்டு வர்றா. நோட் பண்ணுங்க, பழைய ஏற்பாட்டு அற்புதங்களை தடி, பழைய அற்புதங்களை அதை கொண்டு வந்த உடனே குழந்தை உயிரடையில. பழைய அற்புதங்களை அல்ல, புதிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். கைதட்டி மைப்படுத்துங்க. எல்லா கவனிங்க, பிரசங்கத்தை உன்னிப்பாக முடிக்க போற. பழைய அற்புதங்களை உன் வாழ்க்கையில் அல்ல, புதிய அற்புதம். குடும்பத்தில் புதிய அற்புதம், புதிய வாழ்க்கை, புதிய தொழில். கைதட்டுங்க. சரீரத்தில் புதிய நன்மைகள், புதிய உயர்வு, புதிய ஊழியத்தை தரப்போகிறா, புதிய காரியங்களை செய்ய போகிறா. 32 எலிசா வீட்டில் வர்றாப்ப எலிசா வர்றாரு, அந்த வீட்டுக்குள்ள வர்றாரு, மேலே ஏறாரு, வீட்டுக்குள் போகிறா. பெண்ணு கதவத்தான் பிரச்சனை வச்சு அடைச்சிட்டு வர முடியும், எலிசாவோ அந்த பிரச்சனைக்குள்ளாக போக முடியும். கைதட்டுங்க. இதோ இன்றைக்கு பிரச்சனையை அடைச்சு வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில என் இயேசு கதவை திறந்து உன் பிரச்சனைக்குள்ளாக, உன் நெருக்கத்திற்குள்ளாக, உன் வியாதிக்குள்ளாக, உன் வறுமைக்குள்ளாக, உன் கஷ்டத்திற்குள், நெருக்கத்திற்குள் இயேசு கடந்து வருகிறார். கைதட்டுங்க. அற்புத வார்த்தைகளை. உள்ளே போறாரு. இப்போ உள்ளே கிடக்கிறது மரணம். எலிசாவோ ஜீவன். மரணம் இருக்கிறதுக்குள் ஜீவன் போகிறது. உள்ளே போறார். எலிசா கதவை பூட்டுறாரு. எலிசா கதவை பூட்டுறாரு. பையனை உள்ள வச்சிருக்கிறாங்க. எலிசா உள்ள போய் கதவை போட்டுறாரு. சோதரம் பிரச்சனையை விட்டுதான் சூனேமிய கதவை போட்ட முடியும். எலிசாவோ பிரச்சனைக்குள்ளே சென்று கதவை பூட்டுகிறார். பிரச்சனையை அவர் மாற்றப் போகிறார். கைதட்டுங்க. உன் வியாதி மாறப்போகிறது. கைதட்டுங்க. பலமா கஷ்டங்கள் மாறப்போகிறது. எலிசா வீட்டுக்குள் வந்தார், உள்ளே போனார்.
அந்த பிரச்சனை எங்க இருக்குதோ அங்கே கிட்ட போறாரு. இதோ உன் பிரச்சனை அருகே வருகிறா, நெருக்கத்தின் அருகே வருகிறா, துன்பத்தின் அருகே வருகிறா, கஷ்டத்தின் அருகே வருகிறா, நெருக்கத்தின் அருகே வருகிறா. Shut the door. Prayed to the Lord. 4 அதிகாரம் 4 வசனம், கதவை பூட்டி கொண்டு வசனம் வருகிறது. 4:5 அதே அதிகாரத்தில் கதவை பூட்டி. 21 வசனம் shut the door, கதவை பூட்டி. 33 வசனம் shut the door. Second floor was சோதரம். Second floor, foundation of the world. He comes down our level. மனுஷன் எங்க தங்குறானோ அந்த லெவல்ல சோதரம் பரலோகத்திலிருந்து இயேசு இந்த செகண்ட் லெவல்ல மனிதனிடத்தில் கடந்து வந்தார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. எலிசா சோதரம், எலிசா சிம்பிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை காட்டுகிறது. ஹிஸ் மவுத், அவருடைய வாயை பையனுடைய செத்து போன பையனுடைய வாயில வச்சார். அவருடைய கண்ணை பையனுடைய கண்ணில் வச்சார். அவருடைய கையை பையனுடைய கையில் வச்சார். சோதரம், ஐஸ் ஆஃப் கிரைஸ்ட், வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். சோதரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. His hand and his hand, God breathed Adam birth of life. His hand into the dead son. We given up life, feet to feet, hand to hand, eyes to eyes, mouth to mouth. God performed clay. Original text say God found clay, pressed himself, make mouth image. Elisa pressed himself. The found pressed himself into the mouth, image like of God. கண்ணோடு கண்ணா, வாயோடு வாயா, கையோடு கையா என்றா அவர் மனுஷனா பரலோகத்திலிருந்து கண்ணுடையவராய், கையுடையவராய், வாயுடையவனாய் மனுஷனை போல மாறினார் என்பதுதான் அந்த குழந்தை மேல எலிசா படுத்தது அடையாளம். கைதட்டுங்க, அற்புத விளக்கம். கிளே அந்த குழந்தை மேல படுத்தார். கண்ணு, வாயி, மூக்கு, நக்லே. இப்ப பாருங்க, குழந்தை மேல படுத்தார். ட்ரஸ்ட் ஹிம்செல்ஃப். சோதரம், இப்படி குழந்தை கை நீட்டி படுக்க என்ன தெரிகிறது சொல்லுங்க? என்ன தெரிகிறது சொல்லுங்க? கிராஸ் சிம்பிள். Crucified with Christ, pressed himself, shut the door. சோதரம், eat suffer, tour, பூட்டப்பட்ட அறைக்குள் வருகிறார். shut the door. சோதரம், இப்போ கை நீட்டி, இப்போ இந்த இடத்துல என்ன தெரிகிறது பாருங்கள்? பிசினஸ். அவன் தும்முறா. shut the door, shut the door, shut the door. 34 வசனம், பிள்ளையின் உடல் அனல் கொண்டது, ஆனா ஜீவன் வரல. பிள்ளையினுடைய என்ன வருகிறது எல்லாம் சொல்லுங்க? அந்த பிள்ளை 7 தரம் தும்முனுச்சா. அற்புதமான விளக்கம். 7 தரம் தும்முச்சு. தும்மல்லாம் உள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே வருகிறது. பிசினஸ் ஸ்னீஸ், பாடி ஸ்னீஸ். கைதட்டுங்க. மேரேஜ் ஸ்னீஸ், எவ்ரி ஜஸ்ட் ஸ்னீஸ், 7 டைம் கம்ப்ளீட்னஸ். சோதம், சிக் கம் அவுட். கைதட்டு. உள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே வருகிறது. தும்மல் என்பது உள்ள இருக்கிற வியாதி வெளியேறுகிறது. வீக்னஸ் கம் அவுட். கைதட்டுங்க. ஆல் ப்ராப்ளம் கம் அவுட். கைதட்டுங்க. சுகர் ப்ராப்ளம் கம் அவுட். கேன்சர் ப்ராப்ளம் கம் அவுட். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி கம்ப்ளீட்னஸ். பிசினஸ், finance, marriage, sneeze, தும்மல், resurrection power is working, finished it. கைதட்டுங்க. and the boy sneezed. செத்து போன பையன் தும்ம ஆரம்பிக்கிறது. the prophet called him, take your son, he was lives again, sent to them back into you. Life is given, life is gone, life is
restored God's salvation. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. You move death, you move stone, you move problem, you move situation, you move sick, you move weak. இப்ப பாருங்க எப்ப அற்புதம் நடந்தது, நல்லா கேட்டுக்குங்க. முதல் தடவை படுத்தாரு, உயிர் வரல, மனுஷனா வந்தார், உயிர் வரல. எப்ப பையன் உயிரோடு இருந்தான் தெரியுமா? ரெண்டாவது தடவை மீண்டும் அந்த பையன் மேல படுத்தார். அப்போ நல்லா கேட்டுக்குங்க, குச்சி என்பது, தடி என்பது பழைய ஏற்பாட்டு அற்புதம். பழைய ஏற்பாட்டு அற்புதத்தை கேட்கல, அற்புதங்களை கொண்டு வராது. கண்ணோடு கண்ணா, மூக்கோடு மூக்கா, வாயாடு வாயா இயேசு சிலுவையில் மரித்த உபதேசத்தை சபையில் பேசினால்தான், இயேசுவின் சிலுவை உபதேசத்தை சர்ச்சில் ஸ்பீக் பண்ணாதான், சபையில் உபதேசிச்சாதான் இழந்து போனது கிடைக்கும். கை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த குழந்தை வந்ததுக்கு காரணம் life, a new life. She received her son not once but twice. ஒரு தடவை பெத்தா இழந்து போன குழந்தை ரெண்டு தடவை மீண்டும் பண்றா. Resurrection power is working in your life. Shut your door in your problem. Child back with life. Elisa lay his warm body twice on the body of Sodom woman's son. Twice answer in your prayer. The child is restored of his life. How many years of your system? சத்ரு வெளியேறுகிறார். இப்பொழுது அது எல்லாம் வெளியேறுகிறது. உன்னுடைய பிரச்சனை வெளியேறுகிறது. ஓ, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. வெளியேறுகிறது. கைதட்டுங்க. சீக்கிரமா முடிக்க போற சோதரம். கரங்களத்திலே சொல்லுங்க. அவள் அற்புதங்களை பெற்றாள். இழந்து போன மகனை மீண்டும் அவள் கைக்கு வந்து விட்டது. இதோ உன்னை விட்டு போன சமாதானம் அந்த பையனை எடுத்துக்கொண்டு போன்னு எலிசா அந்த இடத்தில் வந்து அற்புதங்களை செய்து மீண்டும் கையில் கொடுத்தது போல இந்த ஆண்டு நீ கடந்த வருடத்தில் அந்த வேலை, வருமானங்கள், ஓ பணம், தொழில், ஓ பிள்ளை, எதை இழந்தாயோ அதை மீண்டும் தரப்போகிறா. பழையதல்ல, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய நன்மையை, புதிய ஊழியத்தை, புதிய கிருபையை தரப்போறார். கைதட்டுங்க, கைதட்டுங்க. அற்புத வல்லமையை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சுனை ஊருக்கு வந்தவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் அருகிலே வந்தார். இயேசுவை உயர்ந்த இடத்தில் வை. உன் வாழ்க்கையில கர்ப்பம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அது வளர்ந்து வருகிறதே ஆசீர்வாதம். வளர்ந்தது போயிருச்சே, நல்ல நிலைந்த ஊழியம் போயிருச்சே, நல்ல நிலைந்த சுகம் போயிருச்சே, நல்ல வாழ்க்கை போயிருச்சே, கலங்காதே. இழந்து போயிருக்கிறாயா? இதோ அந்த பிரச்சனையை கொண்டு மேலே வைத்தால் எலிசாவை நோக்கி போனா, நீயும் இன்னைக்கு வந்திருக்கிறாய், நீயும் வந்திருக்கிறாய். இதோ அற்புத வல்லமையின் மேல் இறங்கிறது. ஓ, தடியை வைத்தா அற்புதம் நடக்கல. பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள் அல்ல, அவர் சிலுவின் உபதேசம், கண்ணோடு கண்ணா, ஓ வாயோடு வாயா சிலுவையில் மரிச்சார். அந்த காரியத்தை கொண்டு வரும் பொழுதுதான் குழந்தை உயிரிழந்தது. தும்மல் வந்தது. தும்மல் என்பது வெளியே பிரச்சனை அகன்று போகிறது. உயிரடைந்தது. உயிரடைந்து மீண்டும் வந்தா, சிலுவையில் மரித்தா, உயிரிழந்தது. இது இழந்த சுகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஷபடபௌடபல்லரா ஈதடக துண்ணி துக்கத்தியல்லரா. மகனே கலங்காதே. இழந்து போனதை தேட ரட்சிக்க நான் வந்து உன்னை ஆஸ்வதிப்பே, உன்னை உயர்த்துவே, மேன்மைப்படுத்துவே, கனப்படுத்துவே. ஆண்டவரே, அற்புதங்களை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இழந்ததை நான் உனக்கு தர்றேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இழந்த சுகம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த ஆரோக்கியம், இழந்த ஊழியம், இழந்த ஆரோக்கியம், இழந்த ஆத்துமாக்கள், இழந்த வேலை, இழந்த பரிசுத்தம், இழந்த வல்லமை, இழந்த வரங்கள் எல்லாத்தையும் உனக்கு தந்திருக்கிற. பெற்றுக்கொள் மகனே, பாப்பா மகளை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த கர்ப்பம் திறக்கப்படுகிறது. அந்த பெண் ஓ பெட்டை போட்டா, நீ இலைப்பாறுதலுக்குள்ள வா. ஓ, அவள் மேட்சிய போட்டா, கம்யூனியன் எடு. ஓ, சேர போட்டா, தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு அதிகாரம், கனத்தை கொடு. அவர் கனப்படு. குத்து விளக்க வச்சா, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடு. எல்லா வார்த்தைகளை தந்தாரே. இதுவரை எத்தனையோ தடவை வாசித்திருக்கிறாய்.
ஒரு வெளிப்பாட்டு இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய மாதத்தில், இந்த தேதியில கண்ணை திறந்து விட்டிருக்கிறா. இந்த சத்தியத்துக்காய் கரங்களை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே வருகிறது, உன் மேலே வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய வல்லமை, புதிய அக்கினி விடுதலையை தருகிறார். 2026 சோதரம் பேதுரு பார்த்து, சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை, உன்னை கொண்டு சபை கட்டி எழுப்புவேன், எந்த பாதாளத்தின் சக்திகள் ரசிக்க முடியாது. ஒரு பிக் சர்ச், ஒரு ஃபுல் கிரவுடு, ஒரு பிக் சர்ச்சை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அற்ப ஆரம்பமாக இருந்தாலும் பல ஆயிரம் மக்கள் கூடத்தக்கதான ஒரு பெரிய சபை உருவாக போகிறது. பயங்கர எழுப்புதல சபையாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற நாட்கள்ல கர்த்தாவே தேவனுக்கு சித்தமா சொந்த சர்ச்சையா, வாடகை சர்ச் இல்லையா, எனக்கு தவங்க வாடகையில தவங்களா, ஆனா ஒரு நாட்கள் சொந்த சர்ச்சை கொடுக்க போகிறேன். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நிறைய வாலிபர்கள், நிறைய மக்களை எழுப்ப போகிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த சபையிலிருந்து எழும்பி உலகம் எங்கு போக போகிறார்கள். அப்படிப்பட்ட எழுப்புதலை தரப்போகிறீர். இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இவ்வளவு நேரம் அதிகமான ஆளும் காத்திருந்தார்களே, பெரிய ஆஸ்வாதத்தை தந்து இழந்ததை பெற்றுக்கொண்ட கைதட்டுங்க. இழந்த சுகம், இழந்த ஆஸ்வாத பலன் எல்லாத்தையும் எனக்குள் மீண்டு வந்தது. பையன் வந்துட்டா, ஆஸ்வாதம் வந்துருச்சு, இழந்து போனது மீண்டு வந்துருச்சு. உமக்கே மகிமை.